பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்த நைட்டு யாருமே வீட்டில் இல்லை. என் தம்பியும் வந்து பெங்களூருக்கு ஒரு விஷயமா போயிருந்தான், எங்கள் அப்பாவும் வேலை விஷயமா வெளியே போயிருந்தாங்க. சரி ஓகே, எனக்கும் என் தங்கச்சிக்குமே வந்து வீட்டில் செய்கிற எண்ணமே இல்லை. சரி பரோட்டா வாங்கிப்போமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் நடந்தே போயிட்டு வாங்கிட்டு வந்தா. அண்ணா வெஜ்ஜு சால்னா கொடுத்துடாதீங்க, தயவுசெய்து சிக்கன் குருமா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்தா. தேங்காய்லாம் போட்டு சூப்பராக வெஜ்ஜு குருமா கொடுத்து அமைச்சிருக்காரு. என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் அது தெரியாமல் இங்கே கொத்து பரோட்டாக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சுட்டு அதை ஊற்றுறேன், பார்த்தா தேங்காய் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்களேன், கேவலமாக இருந்தது. எவ்வளோ ஆசையாக இந்த கொத்து பரோட்டா சாப்பிட்ணுன்னு நினச்சினோம். சரி பசிக்காக ரெண்டு சாப்பிடுப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். இந்த வீடியோ எடுக்கிற டைமில் வர இந்த 2வது டைப்பட் ஆகி என்னுடைய புதிய வரவு உடஞ்சி போயிடுச்சு. நெக்ஸ்ட் எதனா நடந்துகிட்டே இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை ஏதோ துரத்துதுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போகிறப்பெல்லாம் ஒன்றும் தெரியல, ஆனால் போயிட்டு வந்த அப்புறம் பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூஞ்சி வந்து வீங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் தலையில் கட்டி இருக்கிறதே நாங்கள் நோட் பண்ணோமா. சரின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சிட்டு வந்தால் இங்கே முன்னாடியும் ஒரு கட்டி இருந்தது.